எல்லாருக்கும் வணக்கம். நானும் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம டியூப்பிள் அண்ட் செட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டியூப்பிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டியூப்பிள்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பைத்தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தான் இப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம். அப்போது இது ஒரு இன்டீஜர், இதுவும் ஒரு இன்டீஜர், இது ஒரு ஸ்ட்ரிங். அப்போது இந்த ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? இஃப் இன்கேஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதை T(0) அப்படின்னு கூப்பிட்டோன்னா இது மட்டும் கால் ஆகும். இப்போ T(1)னா இது, 2னா இது. ஓகே, இப்போது டியூப்பிள் அப்படிங்கிறது எப்படின்னா பேரந்தசிஸ் மூலமாகவும் டிக்ளேர் பண்ண முடியும், இல்லை பேரந்தசிஸ் இல்லாமலேயும் பண்ணலாம். இது வந்து பேரந்தசிஸ் இல்லாமலே பண்ணியிருக்கோம். இதே பேரந்தசிஸோடு பண்ணுறோம் அப்படின்னா இப்படி பண்ணலாம். சரிங்களா? சேம் தான், கூப்பிட்டா இந்த மாதிரி கால் பண்ணாலும் இப்படி தான் வரப்போகுது. இப்போது இந்த பைத்தான் டியூப்பிள்ங்கிறது என்னென்னா இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இம்மியூட்டபிள்னால் என்ன? ஒரு தடவை அதை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? பட் ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த லிஸ்ட்டை ஆன் தி ஹோல் நீங்கள் தூக்க முடியாது, டெலிட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்டேட் பண்ண முடியாது, அந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ண முடியும், பட் அதை டெலிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்போம். ஓகேங்களா? இது ஒரு லிஸ்ட்டு. ஓகே, பட் ஆனால் அந்த லிஸ்ட்டு வந்து ஒரு டியூப்பிள்குள்ளே இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது என்னால் இந்த நம்பரை டெலிட் பண்ண முடியாது, பட் ஆனால் இதை நான் அப்டேட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், டெலிட் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஒரு எலிமெண்ட்டை மட்டும் கால் பண்ணி அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து T(0)(1) அப்படின்னா இது மட்டும் தான் செலக்ட் ஆகும். டெலிட் பண்ணிக்கலாம் அதை. சரிங்களா? டெலிட் பண்ண முடியும். அப்போ எப்படி மாறும் அப்படின்னா அவுட்புட் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா T=1 மட்டும் வரும், 1 2 3ன்னு வரும். அப்போது இந்த ஃபுல் டியூப்பில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. டியூப்பில் இருக்கிற இந்த சிங்கிள் இது பண்ண முடியாது. இன்கேஸ் வந்து ஒரு லிஸ்ட்டை வச்சு அதை டியூப்பிள்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த டியூப்பில் இருக்க இதை என்ன டெலிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ணணும்னா என்ன சொல்கிறேன், இட்ஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு வரும். இட்ஸ் டியூப்பிள் ஆப்ஜெக்ட், பைத்தான் டியூப்பிள் ஆப்ஜெக்ட், இட்ஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் டியூப்பிள். சரிங்களா? இப்போ நம்ம செட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? செட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் நோ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். இப்போ என்னென்னா நீங்கள் என்ன தான் எத்தனை டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது சிங்கிளாக தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். இது வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணணும். இப்படி இல்லைனா செட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் கர்லி பிரேசஸ் ஆரம்பிக்கிறேன். ஏ, ரெண்டு தான் ஏ டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பி, சின்னு கொடுத்துப்போம். இப்போது நான் திருப்பியும் இதை ஏ கால் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னாவே அது வந்து இது செட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கும். அப்போது டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிடும். கரெக்டுங்களா? அப்போது பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இதுதான் வரும், ஏஏ பி சின்னு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது. set of a, b, a, b, வேணாம்,
இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ABCA அப்படின்னு கொடுத்தாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அதுவே டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிடும். அது செட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். சரிங்களா? அப்போது செட்டுங்கிறது என்னென்னா அன்ஆர்டர்ட் பட் டூப்ளிகேட்ஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இதுதான் பைத்தானில் இருக்க டியூப்பிள் அண்ட் செட். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இது ரெண்டையுமே பைத்தானில் கோட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? அந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.